ககவத்த யாயந்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு ஜீப் வண்டியில் வருகை தந்த 4 அங்கிருந்த 2 இளைஞர்களை கடத்திச் சென்று ஒருவரை சுட்டுக் கொன்றனர். கடந்த 30ஆம் தேதி இச்சம்பவம் இடம்பெற்றது. இளைஞனுக்கு கைவிலங்கு இடப்பட்டு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் 22 வயதான இளைஞன் உயிரிழந்ததோடு 27 வயதான மற்றொரு இளைஞர் காயமடைந்தார். இச்சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் ஒரு கைவிலங்கு, மோட்டார் வண்டி மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 3 மோட்டார் சைக்கிள்கள் என்பவற்றை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றினர். ககவத்தை இளைஞன் கடத்தப்பட்ட குற்றச்செயலின் பின்னர் நீல நிற ஜீப் வண்டியில் சாரதி மாத்திரம் கொழும்பு திரும்பியுள்ளார். ஏனைய சந்தேக நபர்கள் பஸ் வண்டியில் கொழும்புக்கு வருகை தந்து பின்னர் கருப்பு நிற மோட்டார் வண்டியில் பாதுகை பகுதியில் உள்ள தங்குமிடத்திற்கு சென்றதாக தெரிய வந்துள்ளது. குறித்த ஜீப் வண்டி கடவத்தை பகுதியில் அதன் நீல வர்ணம் மாற்றப்பட்டு வெள்ளை வர்ணமாக நிறமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே குற்றவாளிகளுக்கு தங்குமிட வசதி வழங்கியவர், வாகனத்திற்கு வர்ணமூட்டும் 2 ஊழியர்கள் மற்றும் இக்குற்றச்செயலோடு தொடர்பட்ட நபர் என 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்குற்றச்செயலோடு நேரடியாக தொடர்புபட்ட 6 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர்.